தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 80,000 கோவில்கள் உள்ளன. அதில் 33,000த்திற்கும் மேற்பட்டவை மிக பழமை வாய்ந்தவை. அவை 800 முதல் 5,000 வருடங்களுக்கு முந்தியவை. ஏன் கோவில்கள் அமைக்கப்பட்டன? சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் என பல மன்னர்கள் கோவில்கள் அமைப்பதில் பெரும் ஆர்வம் காட்டி வந்தார்கள். கோ என்றால் தலைவன், அரசன், இறைவன் என்று பொருள். இல் என்றால் இல்லம், வீடு, அதாவது இறைவன் குடியிருக்கும் வீடு. எனவே கோவில் என்பது இறைவன் உறையும் இடமாக கருதப்பட்டது. ஆனால் இன்னும் ஆழ்ந்து பார்த்தால் அது ஒரு சமுதாய கூடமாக, பல்வகைப்பட்ட மக்களின் வாழ்வாதாரமாக, அனைவரையும் ஒருங்கிணைக்கும் இடமாக, மனதை ஒருமுகப்படுத்தும் இடமாக, இறை நம்பிக்கையின் சின்னமாக இருந்து வருகிறது. இப்போது நாம் கோவில்களின் அமைப்பு பற்றியும் அவற்றின் அங்கங்கள் பற்றியும் பார்ப்போம். இதோ கோவிலுக்கு அருகே செல்கிறோம். முதலில் நாம் பார்ப்பது என்ன? உள்ளே நுழையும் வாசலுக்கு மேலே மிக உயரமான ஒரு அமைப்பு. அதன் பெயர் கோபுரம். அதை நன்கு கவனியுங்கள். அது உயரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிக் கொண்டே செல்கிறது. அதாவது ஒவ்வொரு அடுக்கும், அதாவது நிலையும் சிறிதாகிக் கொண்டே போகிறது. இங்கு நாம் வண்ண வடிவில் ஏராளமான சிற்பங்களை காணலாம். அதன் உச்சியில் வரிசையாக என்ன உள்ளது? இவைதான் கலசம். இது 3, 5, 7 என வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கலாம். கலசம் என்பது பொதுவாக செம்பு அல்லது பித்தளையால் ஆனது. சரி, வாருங்கள், உள்ளே செல்லலாம். இதுதான் கொடிமரம். அதன் மேலே அமையும் கொடி கருவறையில் அமையும் இறைவனுக்கு ஏற்றவாறு அமையும். உதாரணமாக சிவன் கோயிலில் நந்தி கொடியை காணலாம். அருகில் நாம் காண்பது பலிபீடம். இறைவனுக்கு படைக்கப்படும் உணவு அங்கு வைக்கப்படுகிறது. அது நாம் கோவிலுக்குள் செல்லும்போது நம் மன அழுக்குகளை அங்கே நீக்கிவிட்டு திறந்த மனதுடன் செல்லும் குறியீடாகவும் பார்க்கப்படுகிறது. கர்ப்பகிரகம் எனப்படும் கருவறை இறைவன் எழுந்தருளியிருக்கும் இடமாகும். கருவறைக்கு நேர்மேலே அமைந்திருக்கும் உயரமான வடிவம் விமானம் எனப்படும். இது கோபுரம் அல்ல. கோபுரத்துக்கும் விமானத்திற்கும் உள்ள வேறுபாடு இப்போது தெரிகிறது அல்லவா? இறைவனை தரிசித்துவிட்டு நாம் கோவிலுக்கு உள்ளே வலம் வருகிறோம். அந்த இடத்தை பிரகாரம் அல்லது சுற்று என்று அழைப்பார்கள். கருவறை சுவர்களில் நாம் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா போன்ற கடவுள்களை நாம் காண்கிறோம். அவை இருக்கும் இடம் கோஷ்டம் எனப்படும். பொதுவாக கோவிலுக்கு உள்ளே அல்லது வெளியே நாம் குளம் அல்லது கிணறுகளை பார்க்கலாம். அவை தீர்த்தம் எனப்படும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்கும். அது தல விருட்சம் எனப்படும். கோவிலை சுற்றி மிக பிரம்மாண்டமாக சுவர் இருக்கிறதே, அதை மதில் என்று சொல்வார்கள். இன்னும் விவரமாக கோவிலின் அம்சங்கள் பற்றி பின்பு பார்ப்போம். கோவில், கோயில், எது சரி என்பதுதானே உங்கள் கேள்வி. தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தின் புலரியல் நூற்பா 39 படியும், நன்னூல் விதி 162 படியும் கோவில், கோயில் இரண்டுமே சரிதான்.